இன்டர்நெட் உலகத்துல கூகுள் குரோம்ங்கிறது ஒரு அசைக்க முடியாத சக்தி இல்லையா? ஆனா இப்போ இந்த களத்துல ஒரு புது போட்டியாளர் என்ட்ரி கொடுக்கறார். சரி வாங்க, இந்த சுவாரஸ்யமான போட்டி பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம். இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட சென்டர் பாயிண்ட். ஒரு பிரவுசரோட ஆதிக்கம் உண்மையிலேயே அசைக்க முடியாததா, இல்ல அதை சேலஞ்ச் பண்ண புதுசா ஒருத்தருக்கு இடம் இருக்கா? முதல்ல களத்துல இருக்கிற ராஜாவை பத்தி பேசிடலாம். கூகுள் குரோமோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புது போட்டியாளரோட சவாலை நம்ம சரியா எடை போட முடியும். குரோமோட சக்தி அது வெறும் ஒரு பிரவுசருங்கிறதுல மட்டும் இல்ல, அது சுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு முழு ஈகோ சிஸ்டம்ல தான் அதோட உண்மையான பலமே இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளோ ஆழமா நம்மளோட டிஜிட்டல் லைஃப்ல இன்டகிரேட் ஆயிருக்கு. பல சேவைகள்ல அதுதான் டிஃபால்ட் சாய்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு இருக்கிற எக்ஸ்டென்ஷன் லைப்ரரி, அடேங்கப்பா, கடைசியா நிறைய வெப்சைட்டே குரோம்க்குன்னு தான் டிசைன் பண்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து யூசர்ஸ அதை விட்டு வெளியே போடாம ஒரு பெரிய வலை மாதிரி பின்னி வச்சிருக்கு. இப்போ நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. டேட்டாவை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த பெரிய பிரவுசருக்கு நேரடி பதிலா ஜோஹோவோட உலா பிரவுசர் களத்துல இறங்குது. சிம்பிளா சொல்லணும்னா, உலாங்கிறது பிரைவசிய மையமா வச்ச ஒரு பிரவுசர். இதுவும் குரோமோட டெக்னிக்கல் பேஸான குரோமியம்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா யூசர்ஸை ட்ராக் பண்ற விஷயங்களை தூக்குறது தான் இதோட மெயின் கோல். சரி, இப்போ இந்த ஸ்லைட்ல தான் அசல் மேட்டரே இருக்கு. உலா எப்படி நம்ம பிரைவசியை காப்பாத்துது? இது விளம்பர கம்பெனிங்க நம்மள ஃபாலோ பண்றத டிஃபால்ட்டாவே தடுக்குது. ஒவ்வொரு தடவை நீங்க யூஸ் பண்ணும்போதும் உங்க ஐடென்டிட்டியை அனாமதேயமாக்கிடுது. அது மட்டும் இல்லாம உங்களோட பர்சனல், ஒர்க், டெவலப்பர் மோடுன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிடுது. சொல்லப்போனா இது நம்மளோட டிஜிட்டல் பாதுகாப்புக்கு ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. உலா வெறும் நம்மள மாதிரி பர்சனல் யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரொம்பவே முக்கியமான மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி ஒரு செம ஸ்மார்ட்டான பிளானோட வந்திருக்காங்க. அதுதான் கம்பெனிங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உலா எப்படி கம்பெனிங்களோட ரியல் டைம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுதுன்னு தெளிவா புரியும். உதாரணத்துக்கு, இந்த சென்ட்ரலைஸ் பாலிசி கண்ட்ரோல் மூலமா ஒரு கம்பெனியோட ஐடி டீம் எம்ப்ளாயீஸ் என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததா டேட்டா லாஸ் பிரிவென்ஷன், அதாவது டிஎல்பி. இது எம்ப்ளாயீஸ் தெரியாம கூட கம்பெனியோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை வெளியே அனுப்பாம தடுக்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். இதனால நிர்வாகச் சுமை குறையுது, பாதுகாப்பு அதிகரிக்குது. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விலை தான். ஒரு டிவைஸ்க்கு மாசம் $1ங்கிறது ரொம்பவே காம்படிட்டிவான ஒரு பிரைஸ். இது மூலியமா பிசினஸ் கஸ்டமர்ஸ அவங்க பக்கம் இழுக்க சோஹோ எவ்ளோ சீரியஸா இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அவங்களோட இந்த முயற்சிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கிடைச்சிருக்கு. 2023லிருந்து உலாவோட டவுன்லோட்ஸும் மாசம் ஆக்டிவா இருக்கிற யூசர்ஸோட எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமா இருக்குன்னு சோஹோ சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஆரம்பம்தான். சரி, இப்போ இந்த சண்டையோட மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். உலாவோட பிளஸ் என்ன, அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய பெரிய சவால்கள் என்னன்னு நேருக்கு நேரா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உலாவோட மிகப்பெரிய பலமே பிரைவசியும் கம்பெனிஸ்க்கான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் தான். ஆனா அது ஏற வேண்டிய மலை ரொம்பவே பெருசுங்க. குரோமோட எக்கோசிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல். மக்கள் அவங்களோட பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் பிரைவசி மட்டுமே இந்த மாற்றத்தை கொண்டு வர போதுமானதா இருக்குமா? அது மட்டும் இல்லாம ஸ்பீட்லயும் ஸ்டெபிலிட்டிலையும் உலா குரோம்க்கு ஈக்குவலா இருக்கணும். இது நிஜமாவே ஒரு பெரிய சேலஞ்ச். சரி, ஃபியூச்சர்ல என்ன நடக்கலான்னு பாப்போம். உலாவோட வெற்றி தோல்வியை முடிவு பண்ண போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இந்த 4 விஷயம்தான் இந்த போட்டியோட போக்கையே மாத்து போகுது. முதல்ல, பெரிய பெரிய கம்பெனிகளும் கவர்மெண்ட்டும் உலாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதோட கிரெடிபிலிட்டி பயங்கரமா அதிகமாகும். அது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். ரெண்டாவதா, சோஹோ அவங்களோட மத்த சாஃப்ட்வேர் கூட உலாவை நல்லா இன்டிகிரேட் பண்ணிட்டா யூசர்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கலாம். மூணாவதா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை உலாவில எப்படி யூஸ் பண்றாங்கிறது அதோட பெர்ஃபார்மன்ஸை முடிவு பண்ணும். கடைசியா, ஒருவேளை குரோம் மாதிரியான பெரிய பிளேயர்ஸ் உலாவோட பிரைவசி ஃபீச்சர்ஸை காப்பி அடிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்போ போட்டி இன்னும் அதிகமாகி உலாவோட தனித்தன்மையே போயிடலாம். இந்த ஒரு கோட் இந்த போட்டியோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது. இது வெறும் 2 சாஃப்ட்வேருக்கு நடுவுல நடக்கிற போட்டி மட்டும் இல்ல, இது நம்மளோட டிஜிட்டல் லைஃப் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற ஒரு போராட்டம். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். எல்லாம் ஈஸியா எந்த தடையும் இல்லாம இருக்கணுங்கிற அந்த வசதியை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்ல உங்களோட டேட்டாவும் பிரைவசியும் பாதுகாக்கப்படணுங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட பதில் தான் இந்த மாதிரி டெக்னாலஜி போர்களோட வெற்றியாளரை முடிவு பண்ணும்.